முகமது நபிகள் அவர்கள்தான் இறை தூதர் என்பதை பெரியார் ஒத்துக்கொண்டார். இவ்வளவு சொன்ன பெரியாரு ஏன் அவர் இஸ்லாத்துக்கு போகல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இவ்வளவு பேசின பெரியாரு ஏன் இஸ்லாத்துக்கு போகல? இதுதான் இன்னைக்கு திராவிட தொண்டர்கள், பெரியார் தொண்டர்கள் கேட்கிற கேள்வி, என்னிடம் கேட்கிற கேள்வி. இவ்வளவு இஸ்லாத்தை பரிந்துரைத்தவர், இஸ்லாத்தை அங்கீகரித்தவர், இஸ்லாத்தை முன்மொழிந்தவர், ஏன் அவன் இஸ்லாமியராக மாறவில்லை என்பதுதான் அவர்களின் கேள்வி. சேலத்திலே கடந்த மாதத்திலே நானும் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களும் இதே போல ஒரு கூட்டத்தில், என்னுடைய ஆவணப்பட வெளியீட்டு விழாவில் கொளத்தூர் மணி அண்ணன் அவர்கள் நான் மதிக்கக்கூடியவர், அரிய பெரிய கருத்துக்களை கொண்டவர், தூய போராளி, இன்று கூட தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளே இருக்கிறார். அவர் அன்றைக்கு நான் இந்த படத்தை வெளியிட்ட படத்தையும் பார்த்த பிறகு அவர் சொல்லுகிறார், முன்மொழிந்திருக்கிறார் ஆனால் அப்படின்னு இழுத்தார். அவருக்கு பிறகு நான் வந்து பேசினேன், முன்மொழிதல் என்பதே ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளம் என்பதை ஏன் மறந்தீர்கள்? இறைவன் தான் அறிவான். பெரியார் இஸ்லாத்தை ஏற்றாரா எதிர்த்தாரா என்று 5 நிமிடத்திற்கு முன்பாக நான் இஸ்லாமியனாகத்தான் சாவேன் என்கிற சொல்ல பெரியார் இஸ்லாம் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு ஏற்றுக்கொண்ட பெரியார் ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டால் அதை அங்கீகரித்ததாகத்தான் அர்த்தம். ஏன்னா கிறிஸ்தவத்துல போனா நான் அந்த மதத்துக்கு போனோம்னா என்ன தண்ணியில முங்கி எடுத்து சிலுவை எல்லாம் போட்டு என்ன படாத பாடுபடுத்தி 10 நாளைக்கு சளி பிடிச்சு உட்காந்துருக்கணும். பௌத்தத்துக்கு போனா அங்கேயும் பிரச்சனை, என்னென்னமோ சொல்றாங்க, இந்த கலர் கட்டிட்டு வா, அந்த கலர் கட்டி, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆனால் இஸ்லாத்தில் அப்படி அல்ல. கடவுள் இருக்கிறார் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் தான் இறுதி தூதர் என்பதை நீ ஒத்துக்கொண்டால் இன்றிலிருந்து உன் இழிவு நீங்கிவிடும். உனக்கு பின்னால் லட்சோப லட்சம் கோடி மக்கள் திரண்டு நிற்கிறார்கள். பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கு கடவுள்களுக்கே பேதம் உண்டு, கடவுளுக்கே இங்கு பெரிய பிரச்சனை இருக்கு. ஞானசம்பந்தர் எழுதுவார்கள், மாலயன் தேடி காணுவனா இறைவன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. என்ன கதை? திருமாலை தேடி, சிவனை தேடி, மகாவிஷ்ணு அப்படி பண்ணி உருவத்தில் கீழே போயிட்டே இருந்தார், பார்க்கல, கிடைக்கல. பிரம்மா இப்படி மேல போயிட்டே இருக்கிறாரு திருமாலை தேடி, 2 பேருக்கும் பிடிபடல. கதையை பாரு, 2 பேருக்கும் பிடிபடல. சரி என்ன பண்றதுன்னு பார்த்தா சிவ தலையிலிருந்து தாளம்பூ கீழே விழுகுது. தாளம்பூ கிட்ட போய் சொல்றாங்க, நாங்க 2 பேரும் பார்த்துட்டு தான் பொய்ச்சாட்சி சொல்லியிருந்தோம், நாங்க 2 பேரும் பார்த்துட்டோம் பொய்ச்சாட்சி சொல்லிடுறோம். உடனே சிவங்கிட்ட தாளம்பை போய் சொல்லுது, அவங்க பார்த்துட்டாங்க உங்களை. இல்லையா? இல்ல இல்ல பார்த்துட்டாங்க, நான் சொல்ற நம்ப மாட்டேங்கிறீங்க. ஏன் தாளம்பூ நீ பொய்ச்சாட்சியா சொல்ற, நீ பொய்ச்சாட்சி சொல்லி பிரச்சனை பண்றீங்க, அதனால உன் தாளம்பூக்குள்ள கழுத புட்ட வருங்கிற. தாளம்பூவை விரிச்சா அதனுடைய உள்ள இருக்கிற மகரந்தம் சாதாரணமாக கழுதை விட்டை மாதிரி இருக்கிறது. இப்படி இழிவான கருத்துக்கள், பழிவாங்குவதற்காக படைக்கப்பட்ட கருத்துக்கள் இஸ்லாத்தில் இல்லை, அது இந்துத்துவத்தில் இருக்கிறது. ஆக என் அருமை உறவுகளே, அந்த இந்துத்துவத்தில் இருந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த அடிமை விளங்குடித்து வர வேண்டும். அவர்கள் தேடும் மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் தான், அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிற மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் தான். இழிவை நீங்க இஸ்லாம் தான் மருந்து என்று பெரியார் சொல்லி இருக்கிறார். இதற்கு மாற்றாக எந்த கருத்துக்கள் இருந்தாலும் நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கிறோம். அப்துல்லா பெரியார் தாசன் அவர்கள் ஒவ்வொரு கருத்துக்களையும் எடுத்து 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 ஒரு நூலாக வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் வாங்கி செல்லுங்கள். இதைவிட நான் சொல்வது வெறும் 5 விழுக்காடு தான் இஸ்லாத்தை பற்றி பெரியார் சொன்னதை நான் சொல்லி இருக்கிறேன். இதைவிட பன்மடங்கு சொல்லி இருக்கிறார். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், பகுத்தறிவுக்கு பெரியார் அவர்கள் சொன்னதையே நினைவுபடுத்துகிறேன். பகுத்தறிவுக்கு ஒவ்வாத எதுவும் எனக்கு நண்பன் இல்லை, பகுத்தறிவுக்கு ஒத்த எதுவும் எனக்கு எதிரி இல்லை. அதனால் இந்த மார்க்கத்தில் இஸ்லாம் மார்க்கம்தான் இந்த தாழ்த்தப்பட்ட இழிவுபடுத்தப்பட்ட திராவிடர்களின் மதம். இஸ்லாம் மதம் தான்
தாழ்த்தப்பட்ட மக்களும் இஸ்லாம் மக்களும் அணி திரள வேண்டிய அவசியமும் தேவையும் இந்த மண்ணில் இருக்கிறது. என் அருமை இஸ்லாமிய உறவுகளே, தாழ்த்தப்பட்ட மக்களை நீங்கள் சந்தித்தீர்கள் என்றால் கட்டி அணையுங்கள். தாழ்த்தப்பட்ட மக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் வீட்டின் விசேஷங்களுக்கு அழையுங்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள் உங்களின் சகோதரர்கள், தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் உங்களின் சகோதரரின் பிள்ளைகள் என்கிற உணர்வோடு அவர்களை அணைத்துக் கொள்ளுங்கள். அருமை அண்ணன் அவர்கள் அடிக்கடி என்னுடைய அண்ணன் சொல்லுவார்கள், சேரி ஒரு நாள் வரம்புகளை மீறும், அன்று நாடு தலைகீழாய் மாறும் என்ற தத்துவத்தை திருமாவளவன் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். அப்படி சேரி வரம்பு மீற வேண்டும் என்றால், சேரிக்குள் இருந்து என் மக்கள் எல்லாம் வெளிப்பட்டு வர வேண்டும் என்றால், இந்த நாட்டிலே ஊரும் சேரியும் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் என்றால், என் சகோதரருக்குள்ளே சாதி என்ற உட்பிரிவு அகல வேண்டும் என்றால், அவர்களெல்லாம் இஸ்லாமியர்களாக மாற வேண்டும். அவர்களெல்லாம் பெரியார் சொன்ன கோட்பாடுகளை ஏற்க வேண்டும். ஏற்க செய்யுங்கள். அந்த கடமை உங்களுக்கும் எனக்கும் எனக்கு இருக்கிறது என்று இந்த மேடையிலே கூறிவிட்டு இவ்வளவு பெரியாரின் கருத்துக்களை சொல்லிவிட்டேன், அருமருந்தை சொல்லிவிட்டேன். அந்த மருந்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்காமல் இருப்பதும் தாழ்த்தப்பட்டவர்களின் கைகளிலேயே விட்டு விடுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.